திருக்கடல் மல்லை என போற்றப்படும் மாமல்லபுரத்தில் உள்ள ஸ்ரீதல சயன பெருமாள் ஆலயத்தில் 28 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் கோவிந்தா கோஷத்துடன் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயிலாக விளங்கும் மாமல்லபுரம் அருள்மிகு ஸ்ரீதல சயன பெருமாள் நலமங்கை தாயார் திருக்கோவிலில் 28 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இக்கோவில் தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக விளங்குகிறது. இங்குள்ள கருங்கல தூண்கள் கலை வடிவத்திற்கு சான்றுகளாக உள்ளன. விஷ்ணு கோயில்களின் 108 திவ்ய தேசங்களில் 63வது திவ்ய தேசமாக விளங்கும் இக்கோவில் பூத தாழ்வார் அவதரித்த திருத்தலமாகவும் கருதப்படுகிறது. மேலும் 12 ஆழ்வார்களுக்கும் இங்கே தனித்தனி சன்னதிகள் உள்ளன. பூத தாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார் ஆகியோரின் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் விளங்குகிறது. கடந்த 1998ஆம் ஆண்டு மே மாதம் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பல்வேறு காலநிலை மாற்றங்களினால் சிதலமடைந்த கோவிலில் கடந்த 28 ஆண்டுகளுக்கு பிறகு உபயதாரர்கள் உதவியுடன் பழமை மாறாமல் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு புனரமைக்கப்பட்டன. இத்திருப்பணிகள் முடிவுற்ற நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை யாக வேள்விகள் துவங்கின. பல்வேறு யாக வேள்விகள் முடிவுற்ற நிலையில் இன்று காலை செண்டை மேளம் முழங்க மங்கள வாத்தியத்துடன் யாகசாலையில் இருந்த புனித நீர் உள்ள கலசத்தை வைணவ முறைப்படி பட்டாச்சாரியார்கள் கொண்டு வந்து கோவில் விமானம் மற்றும் மூலவரான ஸ்ரீதல சயன பெருமாளுக்கும் கோவிந்தா கோஷத்துடன் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக நிகழ்வால் போலீசாரின் கெடுபிடி அதிகமாக இருந்தது.
நமஸ்காரம். என் பெயர் ஹேமா சேஷாத்ரி. இன்னைக்கு திருக்கடல் மல்லை ஸ்தலசேன பெருமாள் நிலமங்கை மகா சம்பரோக்ஷணத்துக்காக வந்திருக்கேன். நேற்றுக்கு 2 நாளாவே இங்கே தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். 2 நாளா நல்லா நடந்தது. அரேஞ்ச்மெண்ட்ஸ், டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பெருமாள் வந்து ரொம்ப வரப்பிரசாதி நிலமங்கை தாயார்னு அவர் வந்து இன்னைக்கு அவருக்கு வந்து நல்ல சம்பரோக்ஷணம் நடந்தது. ஒரே ஒரு மனக்குறை என்னன்னா, நாங்க எல்லாருமே இருந்தோம், கொஞ்சம் போலீஸ் கெடுபடி ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. பக்தர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. நான் 4 மணில இருந்தே வந்து இங்க நின்றுட்டு இருந்தோம். ஒண்ணுமே ஆளே யாருமே வரல. அரசியல்வாதி வராங்கன்னு சொன்னாங்க, யாருமே வரல. ஆனா கூட எங்களை எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு அவங்களுக்கு வேண்டிய எங்க ஒரு 10 பேரை மாத்திரம் உள்ள கூட்டு பண்ணாங்க. அது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து நாங்க பெருமாள் சேவிக்கிறதுக்கு உள்ள போயிட்டோம். பட் நன்னா சேவிச்சோம். எம்பெருமானுடைய ரொம்ப அழகா இருக்க. நீங்க எல்லாருமே வந்து இந்த எம்பெருமானை சேவிச்சு 48 நாளைக்குள்ள ஒரு நாளைக்கு வந்து சேவிச்சு அவருடைய கடாட்சத்திற்கு பாத்திரமாகும்படி வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.